செய்த பாவம். Hi friends, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்குது எடிட்டிங் ஃபீவர். நான் உங்கள் எஸ்கே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் எது வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் த ப்ராஜெக்ட்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்துடும். இப்போது இதில் பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணோம். அதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிச்சு இமேஜ், வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஃபிஸ்கார்ட்டில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக இருக்குன்ட்டு. இப்போது திரும்பவும் அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், ஃபிஸ்கார்ட்டில் கட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு சைஸை கண்ட்ரோல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு சைஸ் உங்களுக்கு கரெக்டாக அதுவே கரெக்டாக இருக்கும் சைஸு. நீங்கள் கரெக்டாக பாருங்கள், அதை பிஎன்ஜி மாதிரி தெரியக்கூடாது ஆட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பொசிஷன் மூவ் பண்ணாத மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ண எடுப்போம். அந்த டைமர் ஐக்கான ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம கையால் ட்ராக் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால இது மாதிரி சிம்பிளாக முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஆல் கொடுத்து நான் கட் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக. ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணோம், க்ரீன் ஸ்க்ரீன் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இருங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த சாங் தான் ஃப்ரெண்ட்ஸ். லிரிக்ஸ் காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் கொடுத்துட்டு கலரை சூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கலரை ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு ஒரு 40 வச்சுக்கிறேன். இப்போதுக்கு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு ஓகே பாருங்கள், கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு இப்போது பார்டர் ஒன்று ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோக், அதாவது பார்டர் தான் டெக்ஸ்ட்டுக்கு லிரிக்ஸ் ஆட் பண்ணோம். அதே லெவலில் வைக்கிறதுனால வைங்க. 4.0 இந்த லெவலில் வச்சா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்க மாதிரி, இல்லை கொஞ்சம் டார்க்காக வேணாலும் நீங்கள் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாங் இம்போர்ட் பண்ணி ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வீடியோலேருந்து நான் சாம்பிள் வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதிலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூ மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ என்ன பண்ணுறேன், அப்படியே டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணிவிட்டு எங்கே இருக்குது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக அங்கேருந்து நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் எல்லாம் சூப்பராக இருக்கும் லிரிக்ஸில். இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணிட்டோம் டெக்ஸ்ட்டில். இப்போது அந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணுறேன். அப்புறம் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ப்ளரில் வந்து ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, டைரக்ஷனல் ப்ளர்ரு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4 கீ அனிமேஷன் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ஷனல் ப்ளரில் ஃபஸ்ட்டு கீ அனிமேஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 0.87, ஒரு 87 90 அந்த லெவலில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 87 நான் 87 வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. எனக்கு இந்த லெவல் கரெக்டாக இருக்குது. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கேயே வச்சுட்டு அதை 0ல் எடுத்து விட்டுருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துச்சு. திரும்ப எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி அந்த டைரக்ஷனல் பிளர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எண்டிங்க்கு இப்போது எப்படி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணோம், அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுங்க. அதே இடத்துல 0 கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கீ அனிமேஷன் அங்கே 0ல் வச்சுங்க வேல்யூவை. எண்டிங்கில் வச்சுட்டு ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு 0.96 அந்த பாயிண்ட் லெவலில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஆட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துருங்க. திரும்ப அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. பொசிஷன் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு திரும்பவும் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டோ ஷேக்னு இருக்குது பார்த்தீங்களா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அதில்
ஆட்டோ ஷேக்னு இருப்போம். இதாக இது பண்ணிவிட்டு எம்மை வந்து மேக்னிஃபிகேஷன் அதை வந்து 6 இல்லை 7 வச்சுங்க. அப்புறம் சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சீடு வந்து ஒரு 14.40 இல்லை 50 அந்த லெவலில் வச்சுங்க. 45 ஓகே, ஒரு 45 வந்துச்சு, கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவாலுவேஷன் வந்து ஒரு பாயிண்ட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வச்சுக்கலாம். ஒரு 3.40 30 அந்த லெவலில் வைங்க. 33 அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். சீடு வந்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டுருங்க ஃபைலை. அப்புறம் ஆங்கிள் வந்து ஒரு 38 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 38 ஆங்கிள். அப்புறம் ஸ்லாக்னு இருக்குது, அது ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி 100 வச்சுங்க. நெயில் டச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சாரி. பேக் கொடுத்துறேன். திரும்பவும் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இன்னொரு எஃபெக்ட்ஸ் 3 எஃபெக்ட் தான், சிம்பிளாக இருக்கும், பட் லிரிக்ஸ் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இப்போ பிளரில் போயிட்டு செகண்ட் ஃபாஸ்ட் ஃபாக்ஸ் பிளர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபாக்ஸ் பிளர்னு இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேங்க. இதுவும் அதேமாரி 4 அனிமேஷன் அதில் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதேமாரி 4 கீ அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 0.149 அந்த லெவலில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி 149 ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 149 வச்சுட்டு செகண்டில் ஆட் பண்ணிவிட்டு 0 வச்சுருங்க. இரிட்டேஷனாக இருக்குது பார்த்தீங்களா செகண்டாக, அது 5ல் இருந்து ட்ராக் பண்ணிவிட்ருங்க. அப்புறம் வந்து செகண்ட் கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு அது 0 பாயிண்ட் கரெக்டாக 1 வச்சுங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் 0.1 வரல, அதனால் 0.100 எடுத்து வைக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது 001 வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் 100 எடுத்து வைக்கிறேன் இந்த லெவலில். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், 105 இந்த லெவலில் வச்சுக்கலாம் அந்த கீ அனிமேஷன். லாஸ்ட் கீ அனிமேஷன் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். எண்டிங்கில் கரெக்டாக இந்த லெவலில் வச்சுருங்க கீ அனிமேஷனை. இந்த லெவலில் வச்சுட்டு கரெக்டாக 150 இல்லை 160 இந்த லெவலில் வச்சுங்க கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, பேக் கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸ்பீடாக அந்த பிளருக்கு அப்படியே மறைஞ்சி கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கு அந்த இதுவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு. இப்போ அதை ட்ராக் பண்ணி அந்த பிஎன்ஜிக்கு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎன்ஜி அண்ட் கரெக்டாக அந்த ஹெட் அண்ட் தலையாண்டு வச்சுட்டு இப்போ அந்த பிஎன்ஜி லாங் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு அதாவது லிரிக்ஸுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துக்கும் மேலே ட்ராக் பண்ணி விட்ருங்க. சாங்க்கும் மேலே ட்ராக் பண்ணி விட்டேன், ஏன்னா இப்போ சீக்கிரம் எல்லாத்துக்கும் மேலே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த சின்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அந்த லிரிக்ஸ் லைனை. டூப்ளிகேட் பண்ணதை பாருங்கள் மேலே ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நேற்று நீ காப்பி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லைன் காப்பி பண்ணிக்கிறேன், செய்த பாவங்கள் அப்படின்ட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போது இதில் இருந்து பேஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை 4ஆக கட் பண்ணிடுறேன் சின்ன சின்னதாக. செய்த நூறில் வச்சுட்டு மற்ற 2த்தையும் நான் கட் கொடுத்துறேன் வேறு கலரில் வைக்கிறதுக்கு. இப்போது டிக் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்கை ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இப்போ பேக் கொடுக்குறேன். கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். அது சென்டரில் பொசிஷன் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கையாலே ட்ராக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையாலே பண்ணிக்கிறேன் போதும். இப்போ அதை ஆட் பண்ணிச்சா, இப்போ அதை ஆட் பண்ணதை பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சின்ன ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்க அந்த லேயரை. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ணது அப்படியே ட்ராக் பண்ணி மேலே விடுங்க. இப்போ பாருங்கள், ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வரல வச்சுட்டு லாஸ்ட் லைனை மட்டும் நான் கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்துட்டிங்க. இந்த பாருங்கள் ஒரே லைனை வந்துச்சு. இது மாதிரி சென்டராக வச்சுட்டு கலர் சூஸ் பண்ணி ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த லிரிக் லைனை டூப்ளிகேட் பண்ணியாச்சு. தேர்ட் இது டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ட்ராக் பண்ணி விட்டு டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அனைத்துமே இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்ட் கொடுத்துட்டு கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக என்னுடைய க்ரியேட்டிவிட்டி இப்படி தோணுச்சு நான் பண்ணலான்ட்டு கலரில். உங்களுக்கு வேறு எதனா கலர் தோணுச்சுனாலும் ஃபாண்ட்டு அது மாதிரி வச்சுட்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணிங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ஆசமாக இருக்குது. ஃபஸ்ட் லைனு அங்கே பாருங்கள், ஒரு லைனாக பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு சிம்பிள் எஃபெக்ட் தான், பட் இருந்தாலும் வீடியோ பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பக்கத்தில் லைக் பண்ணுறங்க, அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் லைன் ஒன்று பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு 2 லைன் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துறேன். இந்த பேஸ்ட் கொடுத்து அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன், 2 மட்டும். இப்போது எங்கேருந்து கீழே இருந்து மேலே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைனு. இப்போ மேலே இருந்து கீழே வரணும், ஆப்போசிட்டாக பண்ணால் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இப்போ கீழே இருந்து பண்ணிவிட்டு போனேன் நான், நேற்று நீலேருந்து பண்ணேன். இப்போ மேலேருந்து தேடியே உன்னைன்னு வரணும், அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னை சாரி ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்கிறேன் இருங்க. இன்னொரு கலர் ஸ்கை ப்ளூ வச்சுக்கிறேன். ஸ்கை ப்ளூ வச்சுட்டு இப்போது அதை டூப்ளிகேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை, அதை டூப்ளிகேட் பண்ண லேயர் வந்து ட்ராக் பண்ணி கீழே இறக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வச்சுட்டு டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கலர் வந்து ஒயிட்டு இல்லை ரெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெட்டு வச்சா இப்போ பாருங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுங்க. அந்த ஏலியன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அதோட அந்த மூஞ்சி ஃபேஸில் வர மாதிரி கரெக்டாக வச்சுங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள், ஆசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு லிரிக்ஸு. இது மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஒரு லைக்காக தரி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோவுக்கு. அப்படியே இந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணோம். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஒரு வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ரைட் சைடில் இருக்க 3 டேட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உள்ளே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். அந்த செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக 180 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைகையாக வரணும் ரொட்டேட்டிங்க. 180 வச்சுட்டு பேக் கொடுத்துருங்க. இப்போது அதை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வருங்க. மேட் மாஸ்கின்னு இருக்கணும். மேட் மாஸ்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, குரோமா கீ, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அந்த டிஃப்ரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். போதும் நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக இருக்குது, அது டெக்ஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது லிரிக் லைனே. இப்போ திரும்ப அந்த குரோமா கீ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபெதர் கம்மி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கம்மி பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ வேணுமோ கம்மி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பரவாயில்லை, கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு ஆசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு, சிம்பிள் தான். இப்போ என்னுடைய சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்க வீடியோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், புது கண்டென்ட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை எல்லோரும் கமெண்ட்டாக தெரிவிச்சுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு அப்படியே லைக் பண்ணுறேங்க, தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்கலாம் மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு போய் ஃபாலோ பண்ணிவிட்டு எடிட்டிங் ஃபீவர் சேனலில் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுக்கு எதோட டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் பர்சனலைஸாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அப்படியே எக்ஸ்போர்ட் நான் கொடுத்தனா டேரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.